வணக்கம். 10 நாட்களாக கேரளாவில் ஒரு சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். அதை நிறைவு பண்ணுற விதமாக மதுரைக்கு வந்து மீனாட்சியை சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு போய் அங்கே கொஞ்சம் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அங்கேயும் இப்போ என்னென்ன நியூ அரைவல்ஸ் வந்திருக்குன்னு ஒரு விளாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேரை சந்திக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறீங்க. மீனா ஹேண்டிகிராஃப்டோட வீடியோவும் என்னோடய ட்ராவல் வீடியோஸும் ரொம்ப சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். மதுரையில் மீனாட்சியை பார்த்த உடனே தரையாக கண்ணீர் வரும். எதுக்கு வருது, ஏன் வருது, என்னை யாரோ அடித்த மாதிரியே அழுவேன். அது என்ன காரணம்னே புரியாது. அந்த ஆனந்த கண்ணீரா, அது என்ன மாதிரி, அதாவது விட்டு பிரிய மனசே வராமல் ஒரு வலியோட ஒரு கண்ணீர் வரும் இல்லையா. இங்கேருந்து என்னை அனுப்பிடாத, நான் இங்கே தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிற மாதிரி ஒரு கண்ணீர் வரும். அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நம்மளுடைய உலக வாழ்க்கைக்கு வந்தே ஆகணுமே, வேறு வழியே இல்லையேன்ட்டு கிளம்பி வரும்போது மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணணும். போன தடவையிலேருந்தே அந்த ஒரு திட்டம் இருந்தது. இப்போ என்ன நியூ அரைவல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் இங்கே வந்த இடத்துல பிரபஞ்சனை நான் சந்தித்தேன். அது என்ன சொல்கிறது, இந்த மதுரை மண்ணில் குழந்தைங்கள் எல்லாருமே ஞான சம்பந்தர்களாக இருக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னுடைய உணர்வு அப்படி தான் இருக்குது. என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜ்லாம் பண்ணி நான் பார்த்துட்டே இருந்தேம்மா, நீங்கள் ரிப்ளையே பண்ணலம்மா அப்படின்னு சொன்னப்போ அடடா நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நூற்றுக்கணக்கான மெசேஜஸ் வருது. ஏதோ மிஸ் ஆகிருக்கு. நேரில் சந்திக்கணும், இந்த குழந்தையெல்லாம் நம்ம நேரில் தான் பார்க்கணுன்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரபஞ்சனை பற்றி சொல்லணுன்னா, மதுரையில் என்னென்ன அலங்காரங்கள், எப்படிப்பட்ட நகைகள், கேசாதி பாத வர்ணனைன்னு அம்பாளுக்கு நம்ம அப்படி தான் சொல்லுவோம், உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அப்படின்னு. அந்த வர்ணனை முழுக்க அந்த உடம்புல என்னென்ன ஒரு இண்டு இடுக்கு விடாமல் எப்படி அம்பாளுக்கு நகைகள் போட்டிருப்பாங்களோ அந்த நகைகளுக்கு என்ன பெயர்கள் அப்படிங்கிறதுலேருந்து வீட்டில் அம்பாளை அவ்வளவு ஆராதிக்கக்கூடிய ஒரு தங்கமான குழந்தையாக நான் பார்க்குறேன். நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே அந்த ஃபோட்டோவை பார்த்தே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. இவ்வளவு கூட பக்தி 25 வயசில் ஒரு பையனுக்கு இவ்வளவு பக்தியா, இதெல்லாம் வந்து இந்த பூர்வ ஜென்ம வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான்லாம் எங்கேயோ இருக்க ஒரு தூசை கூட பொறமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போ பகவத்கீதை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். எங்கே பார்த்தாலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை எல்லா இடங்கள்லையும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஒரு குட்டி கிருஷ்ணரை பார்க்குறேன்னா. எனக்கு வந்து இந்த குட்டி கிருஷ்ணா குட்டியை எனக்கு வாங்கி கொடுத்து அது வந்து எனக்கு மகிழ்ச்சி அளவே இல்லை. அது டக்குன்னு இந்த கொலு பொம்மை நேசிக்கிறவங்க எல்லாரும் எந்த பொம்மையை பார்த்தாலும் வாங்கி நமக்கு வச்சுக்குவோன்னு தோணும். ஆனால் எடுத்து கொடுக்குற மனசு வந்து ரொம்ப சிலருக்கு தான் இருக்கும். அப்படி வந்து ஒரு கிருஷ்ணா குட்டியை நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பந்தம் வந்து ஜென்மத்துக்கும் தொடரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்குமா கிருஷ்ணரை. மதுரை மண்ணில் எல்லாரும் மீனாட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சொக்கனை பிடிக்கும்பாங்க. ஆனால் எனக்கு எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை பிடிக்கும்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சனை பார்த்தேன். பிரபஞ்சம் பூரா நிறைஞ்சிருக்கிற அந்த பரம்பொருளை இவனுக்குள்ளேயும் நான் பார்க்குறேன். சந்தோஷமாக இருக்குது. ஆனந்தத்தில் நான் நிறைய உளறிட்டு இருக்கேன், அது மட்டும் தெரியுது எனக்கு. ரொம்ப அழகான இந்த கிருஷ்ணா குட்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி. நீங்கள் வந்து இதை நான் ஆக்சுவலி மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும்னு நினச்சேன். ஆனால் இது என் கையிலேயே வந்துருச்சு. கிருஷ்ணா குட்டி அப்படியே அணைச்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி, ரொம்ப ஒரு குழந்தையா அப்படி வச்சுக்கிட்டு. யசோதாவுக்கு தான் அந்த பாக்கியமா என்ன, நந்தினிக்கு கிடையாதா என்ன, அப்படி இருக்கு. நான் பிரபஞ்சன் பேசுகிறேன். மதுரையில் தான் என்னுடைய பூர்வீகம். நான் நந்தினி அம்மா அப்படின்றவங்களை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான், நான் சோஷியல் மீடியாஸில் தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். நந்தினி அம்மா வந்து மீனாட்சிக்கு எப்படி பந்தம் அப்படின்றது வந்து அது அம்பாளுக்கும் அம்மாவுக்கும் உண்டான பந்தம் தான். ஆனால் அம்பாளுடைய இதை ஒவ்வொரு திருநாமத்துக்கும் அம்மா அதை யோசித்து அவங்க வீட்டில் இருக்கிற அம்பாளை ஒவ்வொரு நாளைக்கு எழுந்திரப்படுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அன்னைக்கு அம்பாளுடைய அருள் இருக்கிறனால தான் தினந்தோறும் அம்பாலோட அம்மா இருக்காங்க, இல்லை அம்மாவோட அம்பாள் இருக்காங்க. ரெண்டையும் பிரிக்க முடியாத அளவுக்கு சொல்லணும்னா ரெண்டும் ஒன்று தான். அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, பிரார்த்தனை ஜனங்களுக்கு பிரசாதங்கள் பறவைகளுக்குன்ற ஒரு கோட்ஸ் போடுவாங்க. அது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பறவைகள்னாலே சகல தேவர்களுமே அதில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்குது. எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்றது அம்மா அந்த எண்ணத்தில் இருக்கிறனால தான் அம்பாள் வந்து நந்தினி அம்மாவை சூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ என்னால் ஒரு சின்ன கிஃப்ட்டு கண்ணனை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க எனக்காக கிருஷ்ண ஜெயந்திக்கு அம்மா சாமி கும்பிடுவாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. திருச்சியில் நான் தேவ் சந்தித்தேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நந்தினிஸ் வைப்ஸோட ஃபாலோயர், ஃபேன்னு சொல்லணும். என்னுடைய நவராத்திரி கொலு வாரிசு அப்படின்னு அவனை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அவனுடைய அன்பான குடும்பத்தை சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவனுக்கு நான் ஸ்ரீபுரம் நாராயணி அம்பாளை பரிசாக கொடுத்தேன். அவன் எனக்கு வைகாசி விசாகத்தில் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி முருகப்பெருமான வள்ளி தேவசேனாவோட கொடுத்தான். ரொம்ப அருமையான சந்திப்பாக இருந்தது. அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. கூடிய விரைவில் மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸோட நியூ அரைவல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.